ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். அவரோட குடும்பத்தோட இல்ல அப்படிங்கிறது அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை. அது அரசியலாக்கி பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை. உங்க அப்பா விளாத்தி குளத்துல என்ன வேலை பார்த்து கிழிச்சாரு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஒரு அப்பாவி மாணவி கழிப்பறை வசதி இல்லாம கொடுமைக்காக இறந்து 3 நாளா போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாத துப்பில்லாத ஒரு அரசாதான் திமுக அரசு இருந்தது. அப்படி இருக்கும்போது விளாத்தி குளத்துக்கு நீங்க சேவை பண்ணி கிழிச்சிட்டீங்களா? மூளைதான் உடம்பு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த மூளையா அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடியது அந்த நாட்டுடைய சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நடவடிக்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கூட்டி வச்சு உங்களெல்லாம் அடைச்சு வைக்கிறேன்னு சொல்லல. பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னோடனே எடுத்து ஓடுனீங்க தெரியுமா? உங்களெல்லாம் ஓட விடாம பதில் வர்ற வரைக்கும் சட்டமன்றத்தை அடைச்சு வச்சுட்டு கேள்வி கேட்கணும்னு சொன்னாரு. எல்லாருக்கும் எம்எல்ஏ பதவிக்கு பணம் வாங்குறீங்கல்ல, சம்பளம் வாங்குறீங்கல்ல, சம்பளத்துக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப கதவை அடைச்சு வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டாலே எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு ஓடுனா கதவை பூட்டி வச்சுட்டு கேள்வி கேட்க தான் சார் செய்வாங்க. நீங்க பதில் சொல்லணும். நீங்க மக்கள் பிரதிநிதி, அதுக்காக தான் கேள்வி கேட்கறாங்க. அதுக்காக ஒரு முதலமைச்சரை பார்த்து எலும்பு உடைப்பேன்னு பேசலாமா? பேசினா இப்படிதான் சார் நடக்கும். அதுக்கு காலையில இருந்து 13 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. இஸ் a சுகர் பேஷண்ட், இஸ் a டயபெட்டிஸ் பேஷண்ட். அவருக்கு சுகரும் டயபெட்டிஸும் ஒண்ணுதான் சார். அது தெரிஞ்சுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர்வைசர் இன்ஜினியர் வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசிட்டார். மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசிட்டார். உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. ஒரு வாய் தவறி ஒரு கூட்டத்துல பேசிட்டார். சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது. உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவாங்க. Honorable Chief Minister has said that such spinal cord should be served and legislators should be closed within the halls of assembly. It is to say that Honorable Chief Minister, உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன். பெரியவங்க சும்மா சொன்னாங்க, விதை ஒண்ணு போட்டா சொர வேறையா வரும், ஒரே மாதிரி தானே வரும். அப்பா இப்பதான் தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் விட்டு இப்படி 15 நாள் ரிமாண்ட்ல போய் உட்கார்ந்துருக்காரு. பையன் அதுக்குள்ள ஆவேசமா பேசுறன்ற பேர்ல பைத்தியகாரத்தனமா பேசுறாப்புல. அதாவது என்னன்னா, நீங்க தான் உங்க பையனை பிரிஞ்சு இருக்கிறீங்க, நான் எங்க அப்பா பிரிஞ்சு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீயே ஜெயிலுக்கு போப்பா. யார் வேணா சொன்னா அங்க போய் அப்பாவை புள்ளையா ஒன்னா இருந்து ஒன்னா சோத்த விட்டு கொஞ்சம் குழாவுங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு மரியாதை இல்லாம, ஒரு சபை நாகரிகம் தெரியாம பைத்தியக்கார மாதிரி உங்க அப்பா உலர்னா அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க அப்பாவை யாராச்சும் இந்த மாதிரி நான் எலும்பெல்லாம் உடச்சிருவேன், கையை உடச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், மானம் கட்டவங்க அப்படி இப்படின்னு கேட்டா நீ என்ன எல்லாத்தையும் வாயெல்லாம் மூடிட்டு கம்முன்னு இருப்பியா? கொந்தளிச்சு வர மாட்டியா? அந்த மாதிரி தான் புரியுதா? அவங்கவுங்களுக்கு வந்தா அது பேர் ரத்தம் தான், உங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் கிடையாது. மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த பையன் இப்படி ஒரு வார்த்தையை விட்டு பேசியிருக்கான், இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. In order to not break the bones of democracy, otherwise when the bones of democracy is broken, the partitional politics bones would also be broken. Honorable தம்பி, என்ன சொல்றீங்க? Not to break the bones of a democracy, otherwise if democracy bone is broken, the parties is also broken. தம்பி, உங்கள் பார்ட்டி உங்களுடைய டிஎம்கே பார்ட்டி பிரேக் ஆகி ஒரு 2 to 3 months ஆயிடுது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு ரொம்ப மரியாதையாக பேசுனீங்க, நல்ல வளர்ப்பு. ஆனால் இதே வளர்த்த உங்கள் அப்பாவுக்கு தெரியல எப்படி பேசணும்னு. எலும்பை உடச்சிருவேன்னாரு, ஆனால் நீங்கள் இப்போது டெமோக்ரஸியோட எலும்பை உடையக்கூடாது, பிகாஸ் பார்ட்டி பிரேக் ஆகிடுன்னு இருக்கீங்க. ஓகே, ஆனால் ஒரு விஷயம்,
நீங்கள் வந்து உங்கள் பார்ட்டி மாதிரியே என்ன பர்சனலாக தாக்கி பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்க கேளுங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்கள் பையன் உங்கள் கூட இல்லை. இது தேவையா? இது இந்த டாபிக்கு தேவையா? ஸோ இந்த மாதிரி தான் தேவையில்லாத விஷயத்த இழுத்துட்டு வந்து சேர்த்துட்டு நீங்களே உங்களுடைய பேரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. நல்லா அழகாக பேசுகிறீங்க தம்பி. அப்பாவுக்கும் அறிவுரை கொடுங்க. அவர் வந்து August 5th தான் வருவார்னு நினைக்கிறேன். வந்த பிறகு இப்படியெல்லாம் பேசக்கூடாது, மீட்டிங்கில் இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அறிவுரை கொடுங்க தம்பி. தேங்க்யூ செல்லம். இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கும் ஒரு அரசியல் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் தற்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் தகவல் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் மார்க்கண்டேயன் மகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வீடியோவும் இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருது. அந்த பேட்டியில் உங்கள் கூட தான் உங்கள் பையன் இல்லை, எங்கள் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் நீண்ட காலமாக உழைத்து வருகிறார் என்று அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசியதாக அந்த வீடியோவில் காணப்படுது. இந்த வீடியோ வெளியான பிறகு டிவிகே ஆதரவாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பல சமூக வலைதள பிரபலங்கள் தங்களது கருத்துக்களை வீடியோ மூலம் பதிவு செய்து வராங்க. ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகி வருவதால் இந்த விவகாரம் இன்னும் அதிக கவனத்தை பெற்று வருது. இதற்கிடையில் இந்த கைது தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து வெளியான கருத்துக்கள் தொடர்பாகவும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. சம்பவத்தின் அடுத்ததாக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களையும் அனைவரும் கவனித்து வராங்க. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் அவரது மகன் பேசிய வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.